ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி அட்டகாசமாக 2 டிப்ஸு உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது வெந்தயக்கீரை ரெசிபி போட்டிருந்தேன் இல்லையா, அப்போ எடுத்த ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஸோ இந்த வெந்தயக்கீரையை கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் முன்னாடியே நான் க்ளீன் பண்ணி இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு அப்படியே மூடி வச்சுட்டேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு இலை கூட பழுத்து போகாமல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தேவைப்பட்டால் நீங்கள் சில்வர் பாத்திரத்தில் கூட கீழேயும் மேலேயும் 2 பக்கமும் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு டைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதே மாதிரி எல்லா கீரைக்குமே நம்ம பண்ணலாம். ரசத்துக்கெல்லாம் வேக போடும்போது இந்த மாதிரி லைட்டாக கத்தியை வச்சு அதோட தோலில் மட்டும் ஒரு கீரல் லைட்டாக போட்டால் போதும். போட்டுட்டு அதுக்கப்புறமா வேக வச்சோம்னா ஈஸியாக வெந்து முடிச்சதுக்கப்புறமா தோல் வந்துடும். ஸோ இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் இப்போ ஒரு 4 கீத்து போட்டுட்டேன். ரசத்துக்கு நல்லா வேக வச்சதும் நம்ம லைட்டாக எடுக்கும் போதே தோல் வந்துடுது. ஸோ பாருங்கள், நல்லா குக் ஆனதுக்கப்புறமா சூடாக இருக்குது. அப்போவே நான் லைட்டாக தொட்டாலே இந்த மாதிரி தோல் உறிஞ்சி வந்துடுது. ஸோ டொமேட்டோ சூப் ஆகட்டும் சரி, தக்காளி சட்னி ஆகட்டும் சரி, இந்த மாதிரி ரசத்துக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ண இந்த 2 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.